அதுக்கு முன்னோட்டம் விடுறது அப்படின்றது வந்து நீங்கள் தான். ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் விமர்சனங்களை பொறுத்து தான் தியேட்டரில் க்ரௌடு கூடிகிட்டே போகும். நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு ப்ரிவியூ எப்போ போடுறீங்க உங்களுக்கு? 5ஆம் தேதி பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். விமர்சனங்களும் நல்லா எழுதுவீங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுக்கே நான் நன்றி கடன் பட்டவன். காரணம் வந்து சினிமா என்பது எப்போ முதல் ஆரம்பித்தாங்களோ அந்த சினிமாவை எப்படி வந்து எடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணவர் தான் இந்த ப்ரொடியூசர். அதான் அந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார், பணம் போடுறவர் முதல் கதையை கேட்பார். இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனாலும் அடுத்த ஆளை பிடிப்பாங்க. கதை ரெடி ஆகுது, திரைக்கதை வசனம் எழுதுன யார் ரெடி ஆகுது. இப்போ இந்த 2 பேரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதும் 3 பேருமா சேர்ந்து இந்த கதை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை யார் இயக்கினால் நல்லாயிருக்கும். அப்போ டைரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக கதை, திரைக்கதை வசனம், அதன் பிறகு இயக்குனர், இந்த 3 பேரும் சேர்ந்து ப்ரொடியூசர்கள் உட்காந்துட்டு தான் இந்த கதைக்கு யார் ஹீரோ, அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார், அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார், இந்த குரூப் உட்காந்து டிசைட் பண்ணி தான் ஒரு படம் எடுப்பாங்க. இதுதான் ஃபார்முலாவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னால் போதும், அவர் சொல்கிறது தான் கதை, அவர் சொல்கிறது தான் ஷார்ட்டு, அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால் அந்த காலத்தில் படம் ஹிட்டு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறது செல்ஃபிஷ்ஷு. என் சீன் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் என்பது எல்லாரையும் நம்பி, அந்த யூனிட்டியை நம்பி எடுக்கிறது தான் திரைப்படம். ஸோ செல்ஃபிஷை விட்டுறணும். நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோ தப்பாக நினச்சா எனக்கு இப்போ நான் கவலையப்பட மாட்டேன். எதற்கு சார் ஒரு படத்துடைய வெற்றி என்பது கதை தான். அதை எல்லாரும் நினச்சி பார்த்துக்கணும் முதல்ல. இப்போ வருங்காலத்தில் வர்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கதை ஓகே ஆகணும். அந்த கதையை முதல்ல சூப்பராக செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர். அப்புறம் அவர் நடிக்க வந்த கதையெல்லாம் வேறு, அது சொன்னால் அடுத்த படமும் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். 2வது சுயநலமாக எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே இந்த வரியை நான் நோட் பண்ணல, இப்போ இங்கே பாடும் பொழுது தான் நோட் பண்ணேன். ரத்தனபுரின்னு ஒரு ஏரியா கோயம்புத்தூரில், அந்த பாட்டில் வரும். இந்த ரத்தனபுரியில் நிறைய சினிமாக்காரங்க சுற்றி தெரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரத்தனபுரியில் அந்த ஏரியா தான் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு. அதே ரத்தனபுரி ஏரியாவில் சுற்றி தெரிஞ்சவங்க சத்யராஜ் அவர்கள், சுந்தர் சி அவர்கள், ரகுவரன் அவர்கள், கோவை சரளா அவர்கள், ரஞ்சித் அவர்கள், இந்த மாதிரி அங்கே ஒரு குரூப்பே, ப்ரொடியூசர் கேஆர்ஜி அவர்கள், ப்ரொடியூசர் கே கோபிநாத் அவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப்பே அந்த ஏரியாவில் நிறைய அங்கேயே சுற்றி தெரிஞ்சவங்க தான். இது உண்மை. ஸோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த ஏரியாவை பாட்டில் கொண்டு வந்ததுக்காக கவிஞருக்கு ரொம்ப நன்றி. கைதட்டுங்க. என்னங்க அது, இது கைதட்டெல்லாம் இப்போ கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, எனிஹவ், சினிமா என்பது திரையரங்குகள் பார்க்கணும், இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த படத்தில் இருக்கிற 120 பேருக்கும் சாப்பாடு, அவங்களால தான் சாப்பிட்றோம். ஆக ஒரு படத்துடைய வெற்றி மறுபடியும் அந்த 120 இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு இருக்குது. ஸோ காசு கொடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 4 பேர்கிட்ட கேட்குறேன் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு. அதுக்கு காரணம் விமர்சனங்களை பொறுத்து தான் அவனும் கேள்வி கேட்குறான். அடுத்தவங்ககிட்ட போய் படம் பார்த்துக்கிட்டு வந்தவன்கிட்டெல்லாம் போய் கேட்பான், படம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. ஆனால் நீங்கள் கொடுக்குற விமர்சனம் மட்டுமே ஒரு படத்தை கண்டிப்பாக சில்வர் ஜூபிலி கொண்டு போய் நிறுத்தும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லா தான் விமர்சனம் எழுதுவீங்க, நோ டவுட். பேசிக்காக நானும் ஒரு ரைட்டர் டைரக்டருக்குனால சொல்கிறேன். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ரெட் லேபிள்ன்ற டைட்டில் வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க. படம் பார்த்து வெளியே வரும்பொழுது நிச்சயமாக
ரசிகர்கள் இதுக்கு கொடுக்கப்படும் முத்திரை க்ரீன் 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 லேபிள். இதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் சொன்னார், என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர், அதாவது எனக்கு முன்னாடி எனக்கு 2 பேர் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி என்னை பார்த்து அனுமோகன் யாருமே கூப்பிட மாட்டாங்க. யார் பார்த்தாலும் அப்புறங்க பாவம் பொத்து எப்படி இருக்கீங்கன்னு தான். 2வது டைலாக்கு, ஏனுங்க நீங்கள் தானுங்க இந்த புறாவுக்கே பெல் அடிச்சதும்பாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுன்னா அதை 2ஐயும் விட்டுட்டு வேறு மாதிரி கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சிரிக்கக்கூடாது, ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க. குஞ்சு, டே குஞ்சு. ஆர்வி உதயகுமாருடைய பிஏ வச்சா ஒரு எம்எல்ஏ கேரக்டர் பண்ணிக்காரு. அவருடைய பிஏ நான் தான். குஞ்சப்பன் அப்படிங்கிற பேரை அப்பனை கட் பண்ணிவிட்டு அடிக்கடி என்னை கூப்பிட்ற பேர் அதுதான். குஞ்சப்பா இங்கே வா, என்றா கொஞ்சம் பண்ணுற நீ இப்படியே பேசிகிட்டு இருப்பார். ஆக இனிமேல் என்னை வந்து பப்ளிக்கில் தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி காலையிலேருந்து குஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டருடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை 3வது தரமாக கொடுத்துருக்காங்க இந்த யூனிட். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் 2026 இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு தேசிய விருது வாங்கியே தீரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.